ரோஜாப்பூ இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற மாதிரி நினச்சிங்க. ஐ லவ் யூ. அன்புக்குரியவர்களே, பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதினா ஊர் உலகம் அத்தனை பேருக்கும் தெரியுது வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் என்று. இதனுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. புனித வேலண்டைன் என்கிறவர் அவருடைய நினைவு நாளைத்தான் இந்த நாளாக கொண்டாடுகிறார்கள். இதற்கு என்ன பின்னணி அப்படின்னா, வேலண்டைன் என்கிறவர் ஒரு குருவானவர், ரோமையில் இருந்த குருவானவர். அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அப்போ இருந்த காலத்தில் 3ஆம் நூற்றாண்டு காலம், இவர் இறந்தது 269, அப்போ கொலை செய்யப்பட்டார். இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அப்பொழுது இந்த ரோமை பேரரசன் 2ஆம் கிளாடியஸ் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சட்டம் போடுறார். அந்த சட்டம் என்ன சட்டம்னா, சிப்பாய்கள் இராணுவத்தில் இருக்கிறவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு தடை விதிக்கிறார். இவர் அதுக்கு எதிர்ப்பாக போகிறார். அதற்கு எதிர்ப்பாக இவர் பேச ஆரம்பிக்கிறார். அதை தடை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார். ஏனென்றால் அவர்களும் நேசிக்கப்பட வேண்டும், அவர்களும் குடும்பத்தில் வாழ வேண்டும், அன்போடும் கரிசனையோடும் வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தில் இவர் இதை செய்கிறார். ஏன்னா இவரை 269 போட்டு தள்ளிடுறாங்க, இவர் மறிச்சிடுறார். அந்த நாளை நினைவு கூற நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுது. இதில் வேறு கதை, வேறு புராண கதைகள் மாதிரி அள்ளி விட்ருக்குறாங்க. எப்படி இவர் காதலர்களுக்கு தனித்தனியாக கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுவிட்டாரு அப்படின்னு வேறு புனைக்கதைகள் அள்ளி விட்ருக்குறாங்க அந்த நாளில். இங்கே தொடக்க காலத்தில் ஐரோப்பாவில், குறிப்பாக இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, இங்கே தான் அதிகமாக இருந்தது. 19ஆவது 20ஆம் நூற்றாண்டில் தான் இது அகில உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு சர்வதேச தினமாக மாறிவிட்டது. இதுக்கு என்ன முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும். காதல், அன்பு, பரிவு, நட்பு, உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது, இது எல்லாம் குடும்பத்திற்குள்ள ஒருவர் மற்றவருக்கு, குடும்பத்தில் கணவன் மனைவி துணைவியார் இவர்களுக்கிடையே இருக்கிற அந்த அன்பு பரஸ்பரம் இவற்றிலே தொடர்ந்து வளர வேண்டும். உறவுகளிலே நன்றி உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் ஒருவரை மதிக்க வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இந்த நாளினுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் கொண்டாடப்படும் விதங்களும் வித்தியாசமாக இருக்கிறது. இன்று அது சரியாக கொண்டாடப்படுகிறதா என்று யோசித்து பாருங்கள். அதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்முடைய கொண்டாடப்படுகிற விதங்களை கவனித்து பாருங்கள். அது நாகரிகமாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, உண்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய கலாச்சாரம் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும். அப்படி இன்றைய காதலர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றை சொல்கிறேன், அன்பையும் தியாகத்தையும் வெளிப்படுத்துகிற நாள் இந்த நாள் பிள்ளைகளை. வெறுமனே காதலர் தினம் என்று சொல்லிக்கொண்டு ஊர் சுற்றுவதும், பைக்கில் திரிவதும், படத்திற்கு போவதும், ஒருவரோடு பீச்சுக்கு போவதும், பார்க்குக்கு போவதும், இது மட்டும் உண்மையான காதலர் தினம் அல்ல. அன்பையும் தியாகத்தையும் வெளிப்படுத்துகின்ற கலாச்சாரம் சார்ந்து வாழுகிற நாளாக இந்த நாள் அமையட்டுமே.